கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன். கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு. நான் எடுத்த உடனே எப்போ நான் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பாவோட 100வது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க. அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ணுவேன். கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல, கதை வந்தா பார்க்கலாம். அதை பத்தி இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்ப விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார், காந்தாரா எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க, அதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். அந்த ட்ரக்ஸ் வந்து இல்லீகல், அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதனாலதான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்க 5 டன் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கோம். அதை வந்து இது பண்ணக்கூடாது, தப்பு, எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதுல ஒரு இது வச்சிருக்கோம். பிளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கங்க மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது தப்பு இல்ல, அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் அது கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன். இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது. இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சிட்டாங்க.